பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த 2021 வருடம் ஜூன் மாதத்துடைய கடைசி ஓய்வு நாளில் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே கூடி இணைந்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் அற்புத விதமாக நம்மை வழிநடத்தி நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வண்ணமாக அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். நாங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, இந்த 3 வாரங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணொளி காட்சியின் மூலமாக எங்கள் திருச்சபையின் மக்களோடு நாங்கள் ஐக்கியப்படவும், இங்க 4ஆம் வாரத்திலும் கூட அப்படியான ஒரு தருணத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் படிப்படியாக குறைந்து வருவதனால மகிழ்ச்சி முற்றிலுமாய் நீங்கி ஆண்டவரே, திருச்சபையின் மக்கள் அனைவருமாய் நாங்கள் ஓரிடத்தில் கூடி உம்மை துதிக்கவும், உம்மை புகழ்ச்சியோடு பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும் ஏற்ற காலங்களை நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டப் போவதற்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கெங்கு தனிமையிலே வீடுகளிலே ஒருமனப்பட்டுள்ளாய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஓய்வு நாள் ஆராதனை பங்கு கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒரு மனதோடு இருக்கிற வேளையிலே நீர் எங்களை ஒன்றிணைக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகள் மகா பெரியது ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவரே, தேவரீர் எப்போதும் நாங்கள் உமக்கு நன்றி அளித்த பிள்ளைகளாய் வாழும்படி நீர் கிருபையாய் எங்களை இந்த உலகத்திலே சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்களாய் எங்களை முத்திரித்து தயவுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் பேசுவேன். எல்லா இடத்திலும் எல்லா வேலைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே மகிமைப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் இந்த சமூகத்தில் வாழவும் நீர் கிருபை பாராட்டி வருவதற்காக நன்றோடு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய தாசர் மூலமாக நாங்கள் கேட்கப்பட போகின்ற திருச்செய்திக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் பேசுவேன். ஆவியின் பலத்தினாலே நிறைந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், கேட்பது மட்டுமல்ல அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாய் வாழவும், ஆண்டவரே உம்முடைய கருத்தை நீடித்து நடக்கின்ற பிள்ளைகளாய் நன்மையும் கிருபையும் நீர் அருளி செய்வதை நாங்கள் சுதந்திரிக்கின்ற பிள்ளைகளாய் வாழும்படி நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாக கெஞ்சுகிறேன் நேசுவேன். வரப்போன்ற நாட்கள் முழுவதும் உமது நீங்காத பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்மோடு நாங்கள் பயணிக்கின்ற பிள்ளைகளாய் வாழ கிருபை பாராட்டும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு துதிப்பூச்சு உண்டாகும்படியாகும். இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆலய பாட புத்தகத்திலே 717 மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்துக்கு நாம் சிறப்பு சேர்ப்போம். ஆலய பாடல் புத்தகமே 717. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அண்டி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் வந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கடவுள் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் நாமத்தை களிக்கூர்ந்து அவரிலே நாம் மகிழக் கடவோம். ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நினைத்து இந்த மாதத்தின் ஒரு சில நாட்களில் நாம் எதிர்நோக்கிக்க வேலையில்லை. இந்த மாதத்தை நாம் கடந்து சென்று புதிய மாதத்தை பிரவேசிக்க சூழலில்லை. நாமே நாம் தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை, குறைகளை, அக்கிரமங்களை, அநீதிகளை, அநியாயங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படியாக ஆயக்காரன் ஜெபத்தின் வழியாக 3 முறை அனைவரும் இணைந்து அந்த பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தையும் நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தள்ளுவாராக. இதனாலின் செய்திக்கு ஆதாரமாக திருமறையிலிருந்து 2 பாடங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம். முதலாவது திருமறை பாடமாக கொரிந்து நிருபத்திலிருந்தும் தொடர்ச்சியாக நற்செய்தி வேத வாசிக்க முதலாவது பாடமாக கொரிந்து நிருபத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீதத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட நற்செய்தி திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி வேத பாடமாக பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 முடிய. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 35 முதல் 45 முடிய. செபதோயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று
விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரத்திலும் என் இடது பாரத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். அப்போது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புரதியாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்தில் இறைவேண்டலை ஏறெடுப்போம். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் தந்தையே, இதனால் இப்படி திருவார்த்தையில் நான் தியானிக்க எங்களோடு கூட நீ பேசும். உடைய திருவார்த்தையில் நான் உற்று நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். அந்த திருவசல வாசிக்கப்படும் போதும் திருவார்த்தையை நான் தியானிக்கும் போது எங்கள் காதுகளை நீ திறந்தருளும். அவை நான் உள்வாங்கி உள்ளத்திலே தேக்கி வைத்து எங்கள் வாழ்வில் அப்பியாசப்படுத்த எங்களுடைய உள்ளத்தை நீர் பக்குவப்படுத்தும்.
நாங்கள் கண்டு கேட்டு விசுவாசம் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீ துணை புரியும். இப்ப இயேசு வழியா ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமீன். அன்பிற்குரிய இறை மக்களே, இவ்வருடத்துடைய 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக இருக்கும்படியாகும், நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் நான் தெரிவு செய்த கருப்பொருள் சீடத்துவத்தின் தியாகம். சீடத்துவத்தின் தியாகம், ஆங்கிலத்திலே sacrifice to discipleship, or in other words sacrifice towards discipleship. இதற்கு ஆதாரமாக 2 திருமறை பாடங்களை வாசிக்க கேட்டோம். முதல் பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் அனுபவத்தோடு கூட ஊழியத்திலே என்னென்ன தியாகம் செய்ய வேண்டும், ஊழியத்தில் ஏற்படும் இடர்பாடுகள், பாடுகள், துன்பங்கள், இவள் எல்லாவற்றையும் அனுபவத்தோடு கூட அவர் சொல்லுவதை நாளை முதலாம் வேத பாடத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் பாடமாக நற்செய்தி பாடத்தில் நாம் வாசிக்கும் போது மார்க்கு நற்செய்தியாளன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்பதை குறிப்பாக மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே மிக தெளிவாக நம் உள்ளத்திலே பதியும்படியாக குறிப்பிட்டு கொடுக்கின்றார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய உயிரையே ஜீவனையே கொடுக்க வந்தார் என்பதை அடுத்த திருத்தமாக தன் புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இது எதை உணர்த்துக என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு சீடர்களாக சீஷிகளாக இருக்க வேண்டும் விரும்புகின்றார்களோ அவருடைய வாழ்விலே தியாகம் காணப்பட வேண்டும். ஒருவன் தியாக வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துக்கு சீடனாக சீஷியாக இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தாலும் சரி, மார்க் இருந்தாலும் சரி, இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இந்த நாள் இந்த தலைப்பை அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் இந்த சீஷத்துவத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துக்கு சீஷத்துவமாக இருப்பதனுடைய அத்தியாவசியத்தை குறித்தும் அதன் வழியாக என்னென்ன தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒருவேளை பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 7 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் பதியும்படியாக நான் ஆண்டவருடைய இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். இந்த செய்தி முதல் தலைப்பாக சீடன் என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு மாணவன். டிசைபிள் இஸ் எ ஸ்டூடெண்ட். ஆகதான் அக்காலத்திலே குருகுலம் என்று வைத்திருந்தார்கள். குரு சீடன் என்ற ஒரு கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். அப்படி என்றால் சீடன் மாணவன் கற்றுக்கொள்கிற நிலைமையிலே இருப்பவான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் போது மிகச்சிறந்த வேத ஆராய்ச்சியாளர் கமாலியிலே பாதப்படியிலே பவுல் கற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகிய சீடன் என்றால் கற்றுக்கொள்பவன், ஒன் who is a learner. பழைய ஏற்பாட்டிலே சீடன் என்ற வார்த்தை பதம் 39 புத்தகங்களிலும் எந்த ஒரு இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக தாசன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. சர்வெண்ட் என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. டிசைபிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றிய நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் இவளை குறித்த பட்டியல் திருமறையிலே பல இடங்களிலே குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது பரிசேயர்களுக்கும் யோவான் ஸ்நானகருக்கும் சீஷர்கள் இருந்தார்கள் என்கின்ற வரலாற்று உண்மை நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்கின்றது. திருமறையில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் யோவான் ஸ்நானகரின் சீடர்களே இயேசு கிறிஸ்து வந்து கேள்வி எழுப்புகின்றார்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களே இது மாதிரி யோவான் ஸ்நானகருக்கு சீடர் இருந்தாலே அவருடைய நிலைமை என்று சொல்லி அவளுக்குள்ளே வியாக்கியானம் பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவான தன்னுடைய காலகட்டத்திலே படிக்காதவர்கள், படித்தவர்கள், பல்வேறு பின்னணித்து வந்தவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களாக தெரிவு செய்து அவளுக்கு அநேக காரியங்களை போதித்து அவர்களை தம்முடைய சீடர்களாக தம்மிடத்தில் வைத்துக்கொண்டு 3.5 ஆண்டுகள் அவளுக்கு போதித்து சீடர்கள் என்ற தகுதியை அவளுக்கு கொடுத்து அவளை ஆயத்தப்படுத்தி அவளை உலகத்துக்குள்ளாக அனுப்பினார். ஆண்டவர்
சீடர்களுக்கு 3 விதமான பணிகளை கொடுத்தார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 3-fold ministry என்று சொல்லுவார்கள். முதலாவதாக சீடர்கள் தம்மோடு இருக்கும்படியாகும், தம்மை குறித்து போதிக்கும்படியாகும், to be with him and to teach him. இரண்டாவதாக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தும்படியாக, to heal the sick. மூன்றாவதாக பிசாசுகளை துரத்தும்படியாக, to cast out the demon or evil possessed என்று சொல்லி 3 விதமான திருப்பணிகளுக்கு என்று ஆண்டவர் சீடர்களை தெரிவு செய்து அவர்களை பயிற்றுவித்தார். இதை மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய புத்தகத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகின்றார். 4 நற்செய்திகள் இருந்தாலும் கூட குறிப்பாக மார்க்கு நற்செய்தியாளர் மிக அழுத்த திருத்தமாக இதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஏன் இதை மார்க்கு நற்செய்தி நான் தெரிவு செய்தேன் சொன்னால், மார்க்கு நற்செய்தியில் தான் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம் இவளை குறித்த தெளிவான விளக்கம் மற்றும் இயேசு கிறிஸ்து சீடராக இருக்கும்போது ஏற்படுகின்ற துன்பங்கள், தொல்லைகளை குறித்து மார்க்கு நற்செய்தியாளர் பல இடங்களை குறிப்பிட்டு சொல். குறிப்பாக 3 முறைகள், 3 தடவைகள், மார்க் 8:31 முதல் 38 வரை, மார்க் 9:30 முதல் 37 வரை, மார்க் 10:32 முதல் 45 வரை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே தம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக விளக்கி சொல்லுகின்றார். நீங்கள் எனக்கு சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாடுபட வேண்டும், நீங்கள் மரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். என்னை போல் நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டு, என்னை போல் நீங்கள் பாடுபட்டு, என்னை போல் நீங்கள் மாறி வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் தம் சீடர்களுக்கு இந்த மார்க்கு நற்செய்தியிலுள்ளே தெளிவாக குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இதிலிருந்து சீஷத்துவத்திற்கான தியாகத்தினை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒளி சீஷத்துவக்கான தியாகம், சாக்ரிஃபைஸ் டுவர்ட்ஸ் டிசைபிள்ஷிப் என்று சொன்னால் பல்வேறு காரணக்காரங்களை குறிப்பிடலாம். ஆனால் 7 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் பதியும்படியாக இந்த நாளிலே நான் ஆயத்தம் செய்திருக்கேன். முதலாவதாக தியாகத்தோடு கூடிய சீடத்துவம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே, ஒரு மனுஷனுடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய முதல் தகுதி எது என்று சொன்னால், அவன் அல்லது அவள் இயேசுவுக்கு பின் செல்லுகின்றவனாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு பின் செல்லுதல், இயேசுக்கு பின் செல்லுதல் தான் இயேசு கிறிஸ்துக்கான சீடத்துவத்துக்கான அடையாளம், அறிகுறி, தகுதி. ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய வாழ்விலே நாம் யாரை பின்பற்றுகின்றோம்? உலக தலைவரை பார்க்கும்போது பலர் ஒரு அரசியல் தலைவரை பின்பற்றுகின்றால் அவருக்கு தொண்டர் என்று பெயர் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சினிமா துறையில் இருக்கின்ற உயர்ந்த ஒரு கதாநாயகனை பின்பற்றுகின்றார்கள், ரசிகர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புரட்சியாளர், வேத விற்பனர், சமூகத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினவர், நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்துக் கொண்டவர். அவருக்கு பின் செல்கிற நமக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டப்பெயர் சீடன், சீஷி. அப்படி என்றால் அந்த சீடத்துவத்திலே தியாகம் இருக்க வேண்டும். முதல் அடிப்படை காரணம், அவருக்கு நாம் பின் செல்ல வேண்டும். ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவான மத்தேயு 4:19 சொல்லும் போது இயேசுவான சீஷர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கலாக ஆக்குவேன். என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி வந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து அவளுக்கு விளக்கி சொல்லும் போது அதை கேட்டு பின்வாங்கி போனார்கள். இயேசுவை போல நாம் நடக்க முடியாது, யார் கஷ்டப்படுத்து, யார் பாடுபடுத்து, யார் துன்பப்படுத்து என்று சொல்லி அவர்கள் கலங்கி தயங்கி பின்வாங்கி போனார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பின்வாங்க கூடாது. சூழ்நிலை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கடைசி வரை நான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற என்று சொல்லுவேன் யாரோ அவன்தான், அவள் தான் இயேசு கிறிஸ்துக்கு சீடனாக, சீஷியாக இருக்க முடியும். ஆகவே தான் இதனாலே சீடத்துவத்துக்கான தியாகத்தின் முதல் கருத்து இயேசுவை பின் செல்லுதல், ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு சீடர்களாக, சீஷிகளாக இருக்க முடியாது. இரண்டாவது கருத்து வெறுத்து விடுதல், denying oneself for Christ's sake. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் வெறுத்து விடுதல்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. வாசிக்கப்பட்ட நற்செய்தி பாடத்தை பார்க்கின்றோம். செபதேவின் குமாரர்களாகிய யோவானும் யாக்கோபு 2 பேரும் அவர்கள் இயேசுவின் அரசாட்சி இந்த உலகத்துக்குரியது என்று தவறாக எண்ணி இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சென்று தங்களுடைய ஆசையை தெரிவிக்கின்றார்கள். என்ன ஆசை? இந்த உலகத்திலே அவரோடு இருக்க அழைக்கப்பட்ட அவர்கள் இயேசு கிறிஸ்து சீஷராக இருப்பதற்கு மேலாக மாறாக, ஆண்டவரே மகிமையிலே நீர் எங்களை ஆளுகின்ற அரசராக வரும்போது எங்களில் நாங்கள் 2 பேர் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் மற்றொரு இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று பிரதான இடங்களை தேடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானர் அவர் சொன்ன கருத்து என்று சொன்னால், சீஷத்துவம் டிசைபிள்ஷிப் என்பது சுயத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்றுதல். denying oneself and following Christ. சுயத்தை வெறுத்தல் என்பது சுய உரிமைகளையும் சலுகைகளையும் கோராமல், கேட்காமல், விரும்பாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆகவேதான் சீடத்துவக்கான தியாகத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்து பின்பற்றுதல், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே வெறுத்து விடுதல். மூன்றாவது தகுதி சிலுவை சுமத்தல், கேரிங் கிராஸ் டெய்லி, கேரிங் ஒன்ஸ் ஓன் கிராஸ். அடுத்தவருடைய சிலுவை அல்ல, உன்னுடைய சிலுவை நீ சுமந்து செல்ல வேண்டும். எப்பொழுது? தினமும் சுமக்க வேண்டும். அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்பது மட்டுமல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அதென்றால் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த சீடத்துவத்தில் இத்தனை கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவது, நீ என்னை பின்பற்ற விரும்பினால், கண்டிஷனல் கிளாஸ், விரும்பினால், கட்டாயம் அல்ல, விரும்பினால். முதலாவது வெறுக்க வேண்டும், இரண்டாவது சிலுவையை சுமக்க வேண்டும், மூன்றாவது என்னை நீ பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இவ்வுலக வாழ்விலே சிலுவை என்பது அவமானத்தை குறித்தது, துன்பத்தை குறித்தது. ஏனென்றால் ஒருவன் சாலையிலே சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கும்போது அந்த மனிதனை மற்றவர்கள் என்ன சொல்லுவான்னு சொன்னால், இவன் தேச துரோகி, ஆகவே இவன் ஒரு பெரிய குற்றவாளி, ஆகவே இன்னும் வெகு சீக்கிரத்திலே சில மணி நேரங்களிலே இவனை சிலுவையிலே சாகடிக்க இருக்கின்றார்கள், இவன் துன்பப்பட்டு மரிக்கப் போகிறான் என்ற ஒரு கருத்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே காணப்பட்டது, சுமார் 2021 வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய பார்வை பாருங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமப்பதை எப்படி சொல்றான்னு சொன்னால், இதை ஒரு பாத்திரம், இட்ஸ் an instrument, இட்ஸ் an vessel என்று சொல்லுகின்றார். சிலுவை சாபம் என்று சொல்லவில்லை, மாறாக அதை ஒரு வடி, சாதனம், பாத்திரம், வெசல் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே தான் மார்க் 14:34 பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் தம்முடைய துன்பத்தையும் மரணத்தையும் பாத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சீடர்களாய் இருக்க விரும்புகின்றவர்கள் அவமானத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம், டில் டெத், மரண பரியந்தம் அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் அதிலே தியாகம் இருக்கின்றது. நான்காவது, அன்பு கூறுதல், லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவரோடு அன்பா இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி திருமறைப்பை உங்களுக்கு நான் நினைவு கொண்டு வர விரும்புகின்றேன். யோவானும் யாக்கோபு 2 பேரும் இயேசு கிறிஸ்துவிலே வந்து they were asking for highest positions. அதை ஆண்டவத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு வலதிலே இடத்திலே ஒரு பொறுப்பை தாரும் என்று கேட்டபோது மற்ற சீடர்கள் எல்லாம் எரிச்சலானார்கள். காரணம், அவளுக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனால் அவள் விலையை காட்டிக்கொள்ளவில்லை. யோவானை யாக்கோபு விலையை காட்டிக்கொண்டார்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை இதை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தகுதியை பார்த்தோ
அல்லது நம்முடைய திறமை பார்த்தோ அன்பு கூறுவது நம்முடைய ஆண்டவரின் அன்பு அன்று. எனக்கு தகுதி இருக்கிறது, எனக்கு திறமை இருக்குது, ஆக என்னை அன்பு கூறு ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. மாறாக நான் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் ஆண்டவர் என் மீது அன்பு கூறுகின்றார். அப்படி என்றால் அன்பு கூறுவது என்பது ஒவ்வொரு சீஷனுடைய கடமை. இயேசு கிறிஸ்து சீஷனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து சரி, அவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருப்ப சரி, அன்பு கூறுவது அத்தியாவசியமானது. நமக்குள்ளாக போட்டி, பொறாமை, கசப்பு ஆகியவற்றில் நாம் இடம் கொடாமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ்வதற்குரிய மறு அர்த்தம் என்னவென்றால் அதுதான் சீடத்துவம். அதுதான் சீடத்துவம் என்று சொன்னால் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுதல், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல், இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றையும் வெறுத்து விடுதல், எனக்கென்று குறிக்கப்பட்ட சிலுவை சுமந்து அவருக்கு பின் செல்லுதல், அனுதினமும் ஒருவர் ஒரு அன்பு கூறுதல். ஐந்தாவது தாழ்மையாயிருத்தல், being humble. Humility is the greatest virtue among all qualities என்று சொல்லுவார்கள். தாழ்மை என்பது எல்லா விதமான பண்புகளிலும் சிறந்த பண்பு தாழ்மை. அதுதான் மத்தேயுக்கு குறிப்பிடுகின்றான். மத்தேயு 23:12 தன்னைத்தானே உயர்த்துகின்றவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகின்றவன். இயேசு கிறிஸ்து அந்த வாழ்வில் இதை வெளிப்படுத்தும் போது அழகாக யோவான் 13:14 குறிப்பிட்டு சொல்லுகின்றார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒரு கால்களை கழுவ கெடுவீர்கள். ஐ எம் யுவர் மாஸ்டர் அண்ட் ஐ எம் யுவர் லார்ட். நானே உங்கள் கால்களை கழுவும் போது, என்னுடைய நிலைமையில் இறங்கி வந்து கழுவும் போது நீங்கள் வேறொருடைய கால்களை கழுவினுடைய வெளிப்படுத்தல் உண்மை உள்ளான அர்த்தம் என்று சொன்னால் தாழ்மையை அது வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்திலே சொல்லப்பட்ட உபதேசம், காணப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால் அதிகாரிகள் மற்றவர்களை அடக்கி ஆண்டார்கள், ஆளுகை செய்தார்கள், பிறரை தங்களுக்கு சேவை செய்யும்படியாக நிலைமை காணப்பட்டது. இதே நிலைமை தான் சீஷர்களுக்கு காணப்பட்டது. சீஷர்களே தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி மனப்பான்மை காணப்பட்டது. மார்க் 9:34-35 பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவோ தமது சீஷர்களை தாழ்மையோடு வாழும்படியாக அழைத்தார். ஆகவேதான் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கின்றோம். முதன்மையானவனாக அல்ல பணிவிடைக்காரனாகவும், பெரியவனாக அல்ல ஊழியக்காரனும் இருக்க இயேசு சீடர்களை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் தாழ்மையாக இருக்கவே சீஷரிடம் எதிர்பார்த்தார். மார்க் 8:31 வாசிக்கும் போது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்படி என்றால் உங்களிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும். பீயிங் ஹம்பிள், ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. ஆறாவது தகுதி, சீடத்துவத்திற்கான தியாகத்திற்கான தகுதி, சேவை செய்தல், சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி ஆர் சர்வீஸ் டு தோஸ் who are in need. இதுதான் இந்த நாள் வாசிக்கப்பட்ட திருமறைப்பாடத்துடைய மைய கருத்து. மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவே வந்தார். பிறருடைய சேவையை எதிர்பார்ப்பது உலகத்தின் வழக்கம். எனக்கு இந்த சேவை செய், சர்வீஸ். வங்கிக்கு செல்லும் போது அங்கே மே ஐ ஹெல்ப் யூ ஒரு வாசகம் இருக்கும், சர்வீஸ் சென்டர் என்று இருக்கும். பிறருக்கு சேவையை எதிர்பார்ப்பது, பிறருடைய சேவை எதிர்பார்ப்பு உலகத்தின் வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவான வாழ்வை பார்க்கும்போது தம்மை போல தம்முடைய சீஷர்களும் சேவை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி என்றால் சீடர்களும் முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதாவது சுய விருப்பம் அல்ல, மாறாக இயேசு விருப்பத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அதுதான் சீஷத்துவத்திற்கான அடையாளம், தியாகத்திற்கான வெளிப்பாடு. இறுதியாக ஏழாவது கருத்து, நிலைத்திருத்தல், பீயிங் firm in him or firmness or living in Christ way. கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவின் வாழ்வில் உறுதியாக நிலைத்திருத்தல். அப்போஸ்தலர் 1-4-5 வாசிக்கும் போது, சிஷ்யர் எல்லாம் கூடி வந்திருக்கும் போது
அவளை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று லூக்கா நற்செய்தியாளர் தொடர்ச்சியாக மருத்துவர் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதும் போது குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவிடம் 3.5 வருடங்கள் பாடம் படித்த இந்த சீடர்கள், போதனைகளை கேட்ட இந்த சீடர்கள், உலகத்தை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வேலையை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த இந்த சீடர்களில் இந்த குணலட்சணங்களை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கின்றது. 12 சீடர்களே ஒருவன் யூதாசு பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து அவன் அணிந்து போனான். உயிர் பயத்தினாலே இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்து வேறு வழி சென்றான் பேதுரு. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை சேவர்கள் பிடித்த போது அவர்கள் அவரை தனிமையாக விட்டுவிட்டு ஓடி போனார்கள். தங்கள் மேல் இருந்த வஸ்திரங்கள்லாம் கூட விழுந்து போனது. மத்திய 27ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கின்றோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 50 வாசிக்கின்றோம். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடாக அவருடைய சீஷர்கள் அவருடைய தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த காட்சியை கண்ட பிற்பாடும் கூட சீஷர்கள் தங்களுடைய பழைய தொழிலாக மீன்பிடி தொழிலுக்கு சென்றால் என்று யோவான் 26ஆம் அதிகாரம் முதல் 13 வாசிக்கின்றோம். இப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் பின்வாங்கி போனதற்கு காரணம் அவர்களுக்குள்ள தூய அவருடைய வல்லமை இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமை காத்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும், பரிசுத்த ஆவி நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படி சீஷர்கள் இயேசுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து எருசலேமிலே காத்திருந்த போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால் என்று நிரப்பப்பட்டாலோ அதற்கு பிற்பாடாக இயேசுவே ரட்சகர், லார்ட் இஸ் சேவியர், அவர் காட் இஸ் எ ரெடீமர், இயேசுவே ரட்சகர் என்று உலகத்துக்கு அறிவித்து எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரட்ச சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம், மரிப்போம் என்று சொல்லி தன் வாழ்வை இழந்து இன்னொரை தந்து இயேசு கிறிஸ்தை மகிமைப்படுத்தினார்கள். இதிலே தான் சீடர்களுடைய தியாகம் காணப்படுகின்றது. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இயேசு கிறிஸ்துடைய சீஷத்துவத்திற்கான தியாகத்தை குறித்து 7 கருத்துக்கள் முன்பாக வைத்தேன். அவருக்கு பின் செல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துக்காக ஒரு தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், அவனுக்கு குறிக்கப்பட்ட சிலுவை சுமக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய அயலானத்தில் அன்பு கூற வேண்டும், வாழ்விலை தாழ்மையாய் திகழ வேண்டும், சேவை செய்ய வேண்டும் அல்லது பணிவிடை செய்ய வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இப்படி செய்யும் போதுதான் சீஷத்துவத்திற்கான தியாகம் வெளிப்படுகிறது. ஆகவே தான் பக்தன் தன் பாடலை அழகாக குறிப்பிடுகின்றான், பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின் செல்வேன், பின் செல்வேனே மீட்பரின் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் பின் செல்வேனே. இந்த கருத்துக்களை நாம் உள்ளத்தில் நாம் தேக்கி வைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் சீடன் சீஷன் என்ற தகுதியை பெற்றவர்களாக அவருக்கென்று நாம் வாழும்போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய சீரத்துவ வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்த ஆண்டவருக்கேற்ற உயிருள்ள, உணர்வுள்ள, உண்மையுள்ள, உத்தரவாதம் உள்ள சீடர்களாக உலகத்தில் திகழ இறைவன் தாமே நம்மை பண்படுத்துவாராக. ஆமீன். ஆண்டவருடைய அருட்செய்தி கேட்ட மக்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து உண்மை சீடர்களாய் விளங்கத்தக்கதாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் அர்த்தத்தை உணர்ந்து நாம் அனைவரும் இணைந்து இந்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளி பரமடத்துக்குரிய சர்வ வல்லமையுள்ள கடவுளாக வலது பாசத்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறுத்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்தியம் விசுவாசிக்கின்றேன். ஆமீன். அனைவர் அமரும். ஆலயத்துக்குரிய அறிவிப்புகளை ஆலயத்தின் செயலாளர் வாசிக்க கேட்போம். திருச்சபை மக்களுக்கான அறிவிப்புகள்.
மூவொரு கடவுளின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஆலய ஆராதனை யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் சபை மக்களுக்காக பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றது. எனவே சபை மக்கள் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கும் மாதப்பிறப்பு தினத்தில் காலை 6 மணிக்கும் இணையதளத்தின் வழியாக வழிபாட்டில் தங்களை இணைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய ஆல்டரில் காணிக்கை பெட்டி நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கை முன்னிட்டும் ஞாயிறு வழிபாடு நடத்த முடியாத கட்டுப்பாடு இருப்பதாலும் சபை மக்கள் உங்களின் வசதிக்கேற்ப ஆலயத்திற்கு வருகை புரிந்து தனி ஜெபத்தில் பங்கு பெற்று திருச்சபையின் பல்வேறு திருப்பணிகளுக்காக பொது காணிக்கை, தோத்திர காணிக்கை, பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கை, மாத சந்தா காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, தசமபாக காணிக்கை மற்றும் அரிசி காணிக்கையை ஜெபித்து காணிக்கை பெட்டியில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாத சந்தா கார்டு ஆல்டர் முன்பாக ராக்கில் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. சபை மக்கள் இதை கவனத்தில் கொள்ளவும். இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் ஏழைகளின் அன்றாட உணவுக்காகவும் நமது திருச்சபை ஏழை குடும்பங்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு சபை மக்கள் அரிசியையோ அல்லது அதற்குரிய காணிக்கையையோ ஆலய ஆல்டரில் உள்ள காணிக்கை பெட்டியில் படைக்கவும். மேலும் உத்திரமேரூர் கிராம குருசேகரத்தில் நம் சபை சார்பாக முதியோரின் நண்பகல் உணவுக்காகவும் நாம் உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். மேற்கண்ட பணிகளுக்காக தோராயமாக ஒவ்வொரு மாதமும் 60,000 ரூபாய் நமது பொது காணிக்கை பணத்தில் இருந்து செலவழித்து வருகின்றோம். அரிசி, மளிகை பொருட்கள், சமையல் பணியாளர் மற்றும் சமூக சேவகரின் மாத ஊழியம் முதலியன. மேலும் சேகர நற்செய்தி பணியாளர், பேராய நற்செய்தி பணியாளர், விடுதி மாணவர்களின் உணவு கட்டணம், மழலையர் பள்ளிக்கான பண உதவி, பேராய ஈவு தொகையும் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,20,000 ஆலய பணியாளர்கள் அலுவலக பணியாளர்களுக்காகவும் ரூபாய் 30,000 மாதந்தோறும் நாம் செலவு செய்ய வேண்டியுள்ளது. எனவே மேற்குறிப்பிட்ட காரியங்களை மனதில் வைத்து ஜெபிக்கவும். இந்த பேரிடர் காலத்தில் மனமும் வந்து உங்களின் உதவி கரங்களை நீட்டி சபை வழியாக ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கின்றோம். சபை மக்களில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஒரு சிறிய தாளில் எழுதி காணிக்கை பெட்டியில் போடவும். உங்களின் ஜெப குறிப்புகளுக்காக நிச்சயம் ஆலயத்தின் வழியாக ஜெபம் ஏற்கப்படும். மேலும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜெபங்களிலும் சபை மக்களின் நல்வாழ்வுக்காகவும் ஆயர் குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் தனது பிறந்த நாள் காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள்: ஜூன் 27 திரு டார்வின் தாமஸ், திரு டி சிம்சன் ராஜசேகரன், டாக்டர் தீபக் டேவிட், திரு டேவிட் ஜெயம், திரு ஜிம் ஹாரிஸ் அலெக்சாண்டர். ஜூன் 28 திருமதி எழில் அரசி, திரு பி ஃபீலிக்ஸ் சாமுவேல், திரு எஸ் மோசஸ் கிப்சன், திருமதி சுகிர்தா ஆண்ட்ரூஸ், திரு தயன் கிங்ஸ்லி. ஜூன் 29 திருமதி பி ரெஜினா மேரி, டாக்டர் திருமதி ரீட்டா அர்ஜுன், திரு ஜே ஓஷியா வினோத். ஜூன் 30 திரு சி டேவிட் சுந்தர் சிங், திருமதி டி மெர்சி மீனா குமாரி. ஜூலை 1 திருமதி பிஜே விஜயகுமாரி, திருமதி சாந்தம்மா, செல்வி ஏ ஆனி ரூத் வந்தனா. ஜூலை 2 திரு
ஜே போஸ்வெல் ராஜா, திரு வி இருதயராஜ், மாஸ்டர் ஜோகன் தியோடர், திரு டி செல்வராஜ், செல்வி ரியா ஜோசின். ஜூலை 3 சி ரவிஜான், திரு ஜி டென்வர், திரு கே ஜான்சன். இந்த வாரம் தனது திருமண நாள் கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் ஜூன் 29 திருமதி சின்னபெல் அன்னராஜம், திரு பி சாமிதாஸ். ஜூலை 2 டாக்டர் திருமதி ரீட்டா அர்ஜுன், டாக்டர் அர்ஜுன் தாமஸ், திருமதி மரியா அனிதா, திரு திலீப் ஜி, திருமதி கிளாடிஸ் செல்வகுமாரி, திரு ஷியாம் டேவிட்சன். ஜூலை 3 திருமதி பேல் எப்சிபா, கிஷோர் ஜெசிந்த். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்களை திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். நம்முடைய ஆலயத்திலே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அரசினுடைய கட்டுப்பாடுகள் மற்றும் பேராயத்த வழிநடத்துக்கு ஏற்ப நாம் காணொலி காட்சியின் வழியாக வழிபாடுகளே நம்முடைய இல்லங்களிலிருந்து குடும்பங்களாக இணைந்து நாம் இவளை நாம் கண்டுகளித்து வருகின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை ஒரு நாட்களே நமக்கு இன்னும் அதிக சலுகைகள் தளர்வுகள் அளிக்கப்பட்டு பழைய நிலைமை போல் இல்லாமல் போனாலும் கூட ஒருவேளை 2 வழிபாடு நடத்த முடியாத வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசித்திருக்கின்றோம். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. ஏனென்றால் நாம் அறிந்தவனமாக கிட்டத்தட்ட இந்த 2ஆம் அலை முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கு என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதே வேளையிலே இன்னும் 6 வாரங்கள் முதல் 8 வாரங்களுக்குள்ளாக 3ஆம் அலை தலை குதுக்கும் என்று ஒரு எச்சரிப்பு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவையே மேற்கொள்ளத்தக்கத ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்கு இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை நம்முடைய சட்டையின் கீழாக மட்டும் பாதுகாத்து வந்திருக்கின்றார். ஆண்டவர் தொடர்ந்து நாம் நன்றியுள்ளா திகழ்வோம். இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும், மாத பிறப்பன்று காலை 6 மணிக்கும் இவைகள் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக நமக்கு ஒளிபரப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் அருள் கூர்ந்து இந்த வழிபாட்டிலே நீங்கள் இணைந்து ஆண்டு நாமத்தை மையப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 1 வருடமாக நம்முடைய ஆலயத்திலே ஓரிரு திருமணங்கள் தான் நடைபெற்றது. காரணம், நாம் ஒருவரை நேரடியாக சந்திக்க முடியவில்லை. பல பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையுடைய குடும்பங்களிலே திருமண வயதை எட்டியும் அவள் குடும்ப வாழ்விலை பிரவேசிக்க முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் மணமகன் பார்ப்பது, மணமகள் பார்ப்பது, அந்த வீட்டுக்கு செல்லும் இந்த வீட்டுக்கு செல்லும் என்பது நமக்குள்ளாக ஒருவித பயங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் கடந்த 1 வருடத்திலே 2-3 திருமணம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த 2ஆம் அலை முடிவுக்கு வரும் சொல்லி இந்த 1 வாரத்தில் மாத்திரம் 3 குடும்பங்கள் என்னை சந்தித்தார்கள். பேராயத்திலே ஒரு சட்டம் இருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் பேராயர் பேரில் திரு தேவசாமி ஐயா அவர்கள் பேராய நிர்வாக குழுவிலே ஏற்றின தீர்மானம். இதனால் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதை குறித்த தெளிவு திருச்சபை மக்களே காணப்படவில்லை. இந்திய நாட்டிலே 3 திருமண சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்தவ திருமண சட்டம், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட். 2வது சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். 3வது இந்து திருமண சட்டம், இந்து மேரேஜ் ஆக்ட். எந்த திருமணம் நடைபெற்றாலும் இந்த 3ல் ஒன்றுதான் திருமணம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு ஆயர் அருட்பொழிவு பெறுகிறார் என்று சொன்னால் அருட்பொழிவுடைய அந்த அத்தாட்சியோடு கூட அவருக்கு திருமண பதிவு செய்கிற திருமண பதிவாளர், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார் என்கின்ற லைசன்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் தவறு செய்யும் பட்சத்தை அந்த லைசன்ஸ் திரும்பி அரசு எடுத்துக்கொள்ளும். ஆகிய விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவருக்கு அந்த உரிமை கொடுக்கும் போது அவர் தமிழ்நாட்டில் எங்கும் அவர் திருமணத்தை நடத்தலாம். வேற்று மாநிலத்தை நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. நாம் சார்ந்திருக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. திருச்சபை பல்வேறு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ட்ரெடிஷனல் சர்ச், பாரம்பரியமான திருச்சபை. மற்றொன்று எஸ்டாப்ளிஷ் சர்ச், நிறுவன திருச்சபை. 1947ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரிந்து கிடந்த சபைகள் ஒன்றாக இணைந்தது. சிஎஸ்ஐ வேறொரு சபையிலிருந்து பிரிந்து வந்த திருச்சபையில் சிஎஸ்ஐ மாறாக பிரிந்து கிடந்த மெத்தடிஸ்ட், ஸ்காட்லாந்து, ஆங்கிலிக்கன், பிரிஸ்பிட்டரி ஆகிய பிரிந்து கிடந்த 4 சபை ஒன்றாக இணைந்து உருவானதுதான் உலகத்துக்கே முதல் ஒன்றாக்கப்பட்ட திருச்சபை தென்னிந்திய திருச்சபை.
ஹிஸ்டாரிக்கல் திருச்சபை, வரலாற்று சபை. என்ன ஹிஸ்டாரிக்கல்? அப்போஸ்டலிக் சக்சஷன். இது திருச்சபை எதை நம்புகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பேதுருவை பார்த்து சொன்னார், இதோ என்னுடைய திறவுகோல், சபை நிறுவதற்கான திறவுகோல். வானத்திலும் சகல அதிகாரம் சொல்லி முதல் பேராயர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்த பேதுரு மீது தலை வைத்து ஜெபித்தார் ஆண்டவர். கற்பாறை என்று சொன்னால் பேதுருவை பார்த்து, இந்த கற்பாறை மீது நான் என் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை பேராயர்களாக நியமிக்கப்பட்டவர்களுடைய வரலாறை பார்க்கும்போது சக்சஷன், ஒருவர் மாறி ஒருவர். இதுதான் அப்போஸ்டலிக் சக்சஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே எபிஸ்கோபசி என்று சொல்லப்படுகிறது. இது மற்ற திருச்சபையிலே காணப்படவில்லை. ஆகவே திருச்சபையிலே திருமணம் நடைபெறும் போது சிஐசிலிருந்து சிஐசிக்கு பெண் கொடுக்கலாம், பெண் எடுக்கலாம். சிஐசிலிருந்து மெத்தடிஸ்க்கு பெண் கொடுக்கலாம், எடுக்கலாம். சிஐசிலிருந்து அட்வென்ட்டுக்கு பெண் கொடுக்கலாம், எடுக்கலாம். அதே போல சிஐசிலிருந்து எந்த லுத்தரன் திருச்சபைக்கும் பெண் கொடுக்கலாம், பெண் எடுக்கலாம். ஐஎல்சி, ஏஎல்சி, ஏஎல்சி, யுஎல்சி எந்த பெண், ஏனென்றால் இந்த திருச்சபைகள் எல்லாம் நான் குறிப்பிட்ட ட்ரெடிஷனல், எஸ்டாப்ளிஷ்ட், ஹிஸ்டாரிக்கல், அப்போஸ்டலிக் சக்சஷன், எபிஸ்கோப்பை சார்ந்தது. மற்ற திருச்சபைகள் எல்லாம் இதிலே இடம்பெற முடியாது. ஆகவேதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் புல்பிட், பிரசங்கம் செய்கின்ற அந்த மேடை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆல்டர், நான் இங்கு பிரசங்கம் செய்கின்ற பகுதி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேன்ஸ், அறிவிப்பு மற்ற திருச்சபையோடு நமக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து திருச்சபை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி மாறி நடைபெறும் போது அது திருச்சபைக்கு விரோதமான செயல் மாத்திரமல்ல, அந்த திருமணங்கள் செல்லாத ஆகிவிடும் என்பதை இதனாலே எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். ஆகவே திருமணங்களை பெற்றோர்கள் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு மேற்கொள்ளும் போது நீங்கள் அருள் கூர்ந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கவும். திருமணம் நடத்த இருக்கும் போது போதுமான இடைவெளி வைத்து நீங்கள் போதோடு கலந்து பேசவும். அவசரமாக திருமணங்கள் செய்ய வேண்டாம். சென்னை நீதிமன்றத்திலே, ஹைகோர்ட்டிலே ஒரு இந்து நீதிபதி வாய் திறந்து சொன்ன வார்த்தை, கிறிஸ்தவ மக்களில் தான் இன்று எண்ணிக்கையிலே விவாகரத்து அதிகமாக காணப்படுகிறது. அவர் சொன்ன ஆங்கில வார்த்தை பார்க்கும்போது மனம் புண்படுகின்றது. It is so sad that there are so many divorces among Christian community. ஒரு இந்து நீதிபதியினுடைய சாட்சியை பாருங்கள். காரணம், அவசரமாக தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து விடலாம், அது ஆணோ பெண்ணோ என்று சொல்லி எதையும் விசாரிக்காமல் குறுகிய கால செய்கின்ற விளைவு பிள்ளையுடைய எதிர்கால வாழ்வு பாதிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, அது திருமணமாக எந்த காரியமாக ஜெபித்து திட்டமிட்டு போதகரை நீங்கள் கலந்து ஆலோசித்து இந்த திருமண காரியங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வழி கருத்து கொண்டு செயல்படும்படி அன்போடு கேட்டு, எந்த ஆலோசனை வேண்டும் என்றாலும் நம்முடைய ஆலய கேலண்டரிலே ஆயருடைய கைபேசி என்று இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொண்டு கைபேசியிலே பேசலாம், அல்லது நேரம் கேட்டு வந்து ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து பேசலாம். ஆனால் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து பெற்றோர்கள் இதை நீங்கள் மனதில் கொள்ளும். 3 வாரங்கள் ஏன் அறிவிக்கப்படுகிறது? பேன்ஸ் திருச்சபை மக்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. ஏதாவது காரணங்கள் தடைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த நியூஸ் பரவும் போது மணமொழி குறித்தோ கேட்டது செய்து வருகின்ற சொல்லும் போது அந்த திருமணத்திலே அதுக்குரிய சந்தேகங்களாம் நிவர்த்தி செய்யப்படுது. திருமணத்தை நிறுத்த அல்ல, சந்தேகங்கள் கேள்விகளுக்கு இடமில்லாதபடி அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக தான் திருச்சபை நமக்கு இப்படிப்பட்ட ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏன் திருமண பதிவு அலுவலகத்திலே 15 days நோட்டீஸ் என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருமண பதிவு யாரும் வாசிக்க போறது கிடையாது, வெளியில் நோட்டீஸ் போட்டா விட்டுவாங்க. 15 days என்றால் எப்படி? 1-8-15 நாள் கணக்கில் பார்க்கும்போது 2 வாரம் தான். ஆனால் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15ஆம் ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிறு வந்து விடுகின்றது. ஆகவே திருச்சபை மக்கள் இதை கவனித்துக் கொண்டு இனி திருமண காலில் இருப்பதும் போதகரை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது, MCB மெட்ராஸ் செமிட்ரி போர்டு என்று சொல்லி சென்னை பேராயரும் கத்தோலிக்க பேராயர் 2 பேரும் இணைந்து சென்னையிலே 10 கலர்களுக்கு பேட்டர்னாக திகழ்கின்றார்கள். இந்த 10 செமிட்ரியிலே 9 செமிட்ரிகள் க்ளோஸ் செமிட்ரி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரீபெரியல் மாத்திரம் அதிலே அனுமதிக்கப்படுகின்றது. என் தாத்தா செத்துட்டாரு, இப்போ எங்கள் அப்பா செத்துட்டாராக அடக்க முடியும். ரீபெரியல் இஸ் அலவுட் ஒன்லி இன் திஸ் க்ளோஸ் 9 செமிட்ரிஸ். ஒன்று காசிமேடியில் மாத்திரம்தான் நமக்கு இப்பொழுது ஃப்ரெஷ் பரியலுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
இதை சபை மக்கள் கவனத்தில் குடும்பங்களிலே மரணம் என்று வரும்போது முதல் கேள்வி, ஐயா எனக்கு கீழ்ப்பாங்கல்ல இடம் வேணும். 2010 ஆண்டு சென்னை கார்பரேஷன் எல்லா பத்திரிகையிலும், தினசரி பத்திரிகையிலும் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தார்கள். தீஸ் ஆர் த ஃபாலோயிங் செமிட்ரிஸ் which are closed. அதில் ஒன்று கீழ்ப்பாக்கம் செமிட்ரி. அங்கே யாராவது மறித்திருப்பார் என்றால் அந்த இடத்தில் நாம் பர்மிஷன் வாங்கி செய்து கொள்ளும். அது கூட 7 வருடங்கள் வேண்டும் சொன்னால் அதில் நாம் அவரிடத்திலே நாம் மன்றாடி அதை அந்த கால அளவை நாம் குறைத்துக் கொள்ளலாம். அதை தான் நம்மால் செய்ய முடியும். இதை நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலே நமக்கு அண்மையிலே அரசு காரப்பாக்கம் என்ற இடத்திலே சோழிங்கநல்லூரிலே கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் நிலம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காரப்பாக்கம் செமிட்ரி லேண்ட் என்று கொடுத்திருக்கின்றார்கள். அது நம்முடைய இடத்திலிருந்து மிக தொலைவில் உள்ளது. அது ஒருவேளை அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அந்த இடம் ஒருவேளை பிரயோஜனமாக இருக்கும். அந்த நிலத்தை அப்படியே கொடுத்து விட்டால் அதை சீர்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும். யுனைடெட் கிறிஸ்டியன் செமிட்ரி என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக புதிய அரசு பொறுப்பேற்றிருப்பினாலே தமிழக முதலிடம் அவரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்கிறது. MCP மூலமாக மெட்ராஸ் செமிட்ரி போர்டு வருகை 2ஆம் தேதி அதற்கான நிகழ்வு நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கத்திரி சித்தமாக நமக்கு அருகில் இருக்கிற மாதவரம், ரெட்டில்ஸ், அலமாதி இந்த போன்ற பகுதியில் இருக்கின்ற அரசு நிலத்தை நம்முடைய குடும்பங்களில் ஏற்படும் இழப்புகளிலே அவர்கள் அடக்க செய்வதற்கான இடத்தை இலவசமாக அரசு மூலமாக பெற்றுக்கொள்ள முடியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நம்முடைய மனநிலை இன்னும் மாறவில்லை. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் இதர பக்தர்கள் ஆஷ் பெரியல் என்று வைத்திருக்கிறார்கள். மரித்த பிற்பாடாக அவருடைய சரீரம் எரியூட்டப்படுகின்றது. இந்த கொரோனா காலத்திலே அப்படிதான் பல சரீரங்கள் எரியூட்டப்பட்டது. கிறிஸ்தவ சடலங்களே எரியூட்டப்பட்டது. அதில் பல்வேறு விதமான சென்டிமெண்ட் இணைந்திருக்கின்றது. அதை இன்னும் ஏற்கும் மனநிலை நமக்கு வரவில்லை. என் தகப்பனார் இருந்து விட்டால், தாய் இருந்து விட்டார்கள், அவர் கல்லறை கட்டி அவருடைய பிறந்த நாள், திருமண நாளே அல்லது அந்த ஆல் சோல்ஸ் டே வரும்போது சென்று அவர்களுக்கு மெழுகுவத்தி ஏற்றி மலர் மாலை எடுத்து ஒரு இன்னும் ஜெபித்து வர வேண்டும் என்ற மனநிலை நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து போட முடியாத ஒரு துர்பாகியத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகியதை சென்டிமெண்ட் சொல்லுகிறார். ஆகவே எடுக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக திருச்சபையின் அலுவலாக இந்த காரியத்தை இயங்கி இருக்கின்றோம். MCP மூலமாக இந்த காரில் வெற்றிகரம் நடைபெறத்தக்கதாக தனி ஜபங்களிலே நீங்கள் ஏறெடுக்கும்படியாக நம்முடைய தமிழக முதல் கண்களே தயவு கிடைக்க முடியாது அன்போடு கேட்டு. என்றால் இந்த கல்லறை தவிர்த்து மற்ற ஒரு சில ஆலயங்கள் தங்களுக்கென்று கல்லறையிலே காசு கொடுத்து வாங்கிவிட்டார்கள். ஒரு கல்லறை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு 10 நிபந்தனைகள் உண்டு. அந்த கல்லறை சுற்றி இருக்கின்ற மற்ற நிலங்கள் இருக்கிற NOC வாங்க வேண்டும், கலெக்டரிடம் NOC வாங்க வேண்டும், ஃபயர் சர்வீஸ் NOC வாங்க வேண்டும். இப்படி 10 நிபந்தனைகள் உண்டு. ஆகவே இடத்தை வாங்கிவிட்டு பயன்படுத்த முடியாதபடி இன்று பல ஆலயங்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாநகருக்கு லவி ஷெப்பர்ட் 2.5 ஏக்கர் வாங்கி இன்னும் ஒரு சடலத்தையும் புதைக்க முடியவில்லை. 42 லட்சம் மண்ணுக்கு போனது. அதே அண்ணாநகர் இருக்கிற தங்க காலனி, நான் பெயரை குறிப்பிட்டு வெளிப்படையாக சொல்லுகின்றேன், ஏன்னா எனக்கு தெரியும். தங்க காலனியிடம் 3 ஏக்கர் நிலம் வாங்கி சுற்றுச்சுவர் கட்டிவிட்டு பல லட்சம் செலவழித்து விட்டார்கள். முன்னாள் பெயராய் பெயரிலே வைக்கப்பட்ட அந்த போர்டு உடைத்து எறியப்பட்டது. யாரால? அந்த உள்ளூர் கிராமத்தின் மக்களாலே. ஒரு சரீரம் ஒரு சடலம் வைக்க முடியவில்லை. ஆனால் அரசு மூலமாக நமக்கு நிலம் கொடுக்கப்படும் போது நாம் அதை அனுபவிக்க முடியும். ஆக இந்த காரியத்திலே மெட்ராஸ் செமிட்ரி போர்டு இறங்கி இருக்கும் போது நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாக, இதை குறித்து ஏதாவது ஆலோசனை இருந்தால் நீங்கள் தயவாக நீர் ஆயரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த பல வாரங்களாக அறிவிப்பை கேட்டு ஆலயத்தை செயலரித்தமாக மக்கள் அபரிமிதமாக இந்த அரிசி காணிக்கையில் படைத்திருக்கிறீர்கள். நம்முடைய உத்தரமேரு சாலவா கிராமத்திலே முதியவர்களுக்கான அந்த மதிய உணவுக்காக காணித்து படைத்தவர்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களிலே உங்களுடைய பங்களிப்பை அளிக்க முடியாகும். இன்னும் ஒரு சிலர் கடந்த 3 மாதங்களாக ஏப்ரல், மே, ஜூன் மாதாந்த சந்தாவை செலுத்தாமல் இருக்கின்றீர்கள். ஏற்கனவே கடந்த வருடத்தினுடைய லாக்டவுனில் குறிப்பிட்டேன், பேயிங் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மேண்டிட்டரி. சந்தா செலுத்துவது என்பது கட்டாயம். பிறந்தநாள் காணிக்கையோ, திருமண நாள் காணிக்கையோ, சோத்திர காணிக்கையோ, தசமா காணிக்கையோ, பொருத்தனை காணிக்கை, இதெல்லாம் விருப்பம் இருந்தால் செலுத்தலாம், விருப்பம் எல்லாம் விட்டுவிடலாம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் பேயிங் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மேண்டிட்டரி. ஆகவே யாரெல்லாம் சந்தா செலுத்திவிட உங்களுக்கு தெரியும். இங்கே அங்கே ஆலயத்துக்கு முன்பாக இந்த சந்தா கவர்கள் பல வாரங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் மாதாந்த சந்தாவை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்த மெய் விவாக அறிவிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம்
அமைந்தகரை குருசேகரம் பேரன்பர் ஆலயத்தை சேர்ந்த திரு கே சாமுவேல் ராஜு, திருமதி எஸ் மேரி சுஜாதா அவர்களுடைய குமாரத்தி பிரவீனா ராஜ்குமாரிக்கும் மற்றும் தென்னிந்தி திருச்சபை திருநெல்வேலி பேராயம் புதுப்பேட்டை குருசேகத்தை சேர்ந்த திரு ஏ பக்தவீரன், திருமதி பி லிடியால் அவருடைய குமாரன் செல்வன் பி வினோத்குமார் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவர் இத்திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது நியாயமான காரணமோ தடையோ இருக்கும் என்று சொன்னால் அதனை எழுத்து மூலம் சபை போது தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிக்கை. ஆண்டவர் ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளை ஒன்றாக இணைத்து தாம் திருநாமைக்கென்று சாட்சியுள்ள குடும்பமாக வளர வாழ இறைவன் தாமே அருள் புரிவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். திருவிருந்த நல்ல தந்தையே, இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆனால் இந்த வருஷத்தை துவங்கின போது மகிழ்ச்சியோடு துவங்கினோம். வருஷத்தில் ஆண்டரே உடைய உயிர்த்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். ஆனால் கால சூழ்நிலையிலே பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்கள், கடந்த வருஷத்திலே ஆண்டவரே உடைய உயிர்த்த திருநாளை எங்களால் கொண்டாட முடியவில்லை. லெந்து காலத்துடைய இடையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான சறுக்கல்கள், இந்த வருஷத்திலே மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை சுவாமி. 2 மாதங்களுக்கு மேலாக காணொலி காட்சியின் வழியாக நாம் துதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத சூழல், பல்வேறு தடைகள். ஆனால் நம்முடைய கிருபையினாலே இந்த 2ஆம் அலை ஆண்டரே, இந்த கொரோனா தொற்று நோயின் பரவல் படிப்படியாக குறைந்து வருகின்ற மகாபெரிய தயவுக்காக நன்றி சுவாமி. 3ஆம் அலை ஏற்படுகின்ற ஒரு எச்சரிக்கை இருக்கிற அதே வேளையிலே மட்டும் காத்த எங்கள் நல்ல ஆண்டவர் இனிமேல் நடத்த வல்லவராய்க்கு நம்பிக்கை நிச்சயத்தோடு துதிகளின் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். இந்த மாதத்துடைய மீதி நாட்கள் நான் நலமலை கடித்து புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்து நாமத்தை மையப்படுத்தலா திகழத்தக்கதாக எங்களுக்கு துணை நில்லும். குறிப்பாக சிறப்பாக ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், குடும்ப வாழ்விலே திருமண ஆண்டுகளை அனுசரிக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தன்னுடைய கடமைகள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நீ தருகின்ற இந்த நன்மையை பெற்றுக்கொண்ட அவர்கள் தன் வாழ்நாள் முழுதும் உனக்கு நன்றியுள்ளவர்களாக வளர வாழ நீ அவளுக்கு துணை நில்லும் சுவாமி. அதே போல திருமணம் அறிவிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிரவீனாவையும் வினோத்தை நீர் ஆசீர்வதியும். எத்தனை ஆண்டுகளாக தனி மனித வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள்ளாக அவள் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றாள் சுவாமி. இந்த பிள்ளைகள் இணைக்கப்பட்ட இந்த வாழ்விலே பெற்றோர் ஞானத்தோடு விவேகத்தோடு மதிநுட்பத்தோடு கூட ஆண்டது எல்லா காரியங்களும் கிரமமாக மேற்கொள்ளத்தக்கதா அவளுக்கு நீரை அவளோடு அவளை கரம் பிடித்து வழிநடத்த சுவாமி. ஆண்டு இதனாலே நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டு எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகின்றவர்களாக, சீடத்துவத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக, அந்த சீடத்துவ வழியாக தியாகத்தை ஆண்டு நான் உணர்ந்தவர்களாக திகழத்தக்கதாக எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாகவும் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. பல்வேறு செய்திகளை கேட்கின்றோம். ஆனால் என் வாழ்வில் நாங்கள் அப்பியாசப்படுத்த முடியவில்லை சுவாமி. நாங்கள் தோற்று போகிறோம். எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். நான் கேட்ட செய்தி என் வாழ்வில் நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு நீ துணை நிற்கும்படியாகவும் சமூகத்தை ஜெபிக்கிறோம். இம்மட்ட காத்த இம்மானுவேலரு, எபினேசரு, இனிமே நாட்களுக்கு நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நீ போதுமானவராக யெகோவாயிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துமாறு அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்பத்தை எங்கள் தாரம் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செல்லாமல் மன்னிக்கு பாவக்குற்றங்களுக்கு மன்னி எங்களை சோலுக்கு பிரேசிக்கும் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வளமை மகிமை இருக்கிறே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அருளும் ஆசீர்வாதம் சரீர சுகமும் பலனும் ஜீவனும் வழிநடத்துவதும் நாளின் காணொலின் காட்சியின் வழியாக இணைந்த ஆண்டு நாம மையப்படுத்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் இறைவன் தாமே தம் திருக்கரத்தினால் ஆசீர்வதித்து அவளை வழிநடத்துவாராக. Amen.
நற்செய்தியை கேட்டு நாம் சீசித்துவத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக கிறிஸ்தவக்கியத்தில் 187ஆம் பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, தந்தேன் என்னை இயேசு என்ற பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடி ஆண்டு நாமத்தை மையப்படுத்துக்கு மாத்திரமல்ல, நம்மை நாமே சீடத்துவத்துக்கு என்று நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். காலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீடர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சீடர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆண்டவர்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய நீடித்த நிலையான நித்திய சமாதானம் உங்கள் ஒவ்வொருடத்திலும் இன்னும் சதா காலம் காணப்படுவதாக. ஆமென்.